சிவசிவ திருச்சிற்றம்பலம். பாவம் செய்தவர் செயல் எப்படி இருக்கும்? இக்கேள்விக்குரிய விடையினை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 267வது பாடலில் அருளியுள்ளார். பாடலை காண்போம். புரிந்து உள்ளார் பாவம் முன்னும் புக்குமா நிறையம் மீண்டும் இருந்த வாதனையினாலே இயற்றுவர் பாவம் பின்னும் விரிந்திடும் அநேகம் கோடிவிதம் உற பாவம் எல்லாம் தெரிந்திடில் தூளம் ஆதி திரிவிதம் ஆகி சேரும் என்பதாகும். இப்பாடலில் வரும் முன்னும் என்றால் முன் பிறவியில், புக்க என்றால் புகுந்த, மீண்டும் என்றால் மீளவும் என்று பொருள். இருந்த என்றால் எஞ்சிய, வாதனை என்றால் பழையவினை, பின்னும் என்றால் மேலும், அநேகம் கோடிவிதம் என்றால் கணக்கற்றவை, தெரிந்திடில் என்றால் ஆராய்ந்தால், திரிவிதம் என்றால் 3 வகை என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். முன்னை பிறப்புகளில் பாவங்களை செய்தவர்கள் நரகங்களில் சென்று அவற்றுக்கான தண்டனை பெற்று தீர்த்து மீண்டும் பூமியில் பிறந்திருக்கும் போதும் முன்னைய வாசனையினாலே மேலும் பாவங்களை செய்வார்கள். அவ்வகையில் அநேக கோடி விதமாக அவர்கள் செய்யும் பாவமெல்லாம் ஆராயின் தூளம் முதல் 3 வகையாகும். வாசனை, பழக்க வாசனை. பெருங்காய பாண்டத்திலிருந்து பெருங்காயம் முற்றாக எடுக்கப்பட்ட பின்னும் அதன் மனம் இருக்குமாறு போல்வது. இது பாவிகள் பாவ பலன் ருத்ர தண்டனையினால் ஒடுக்கப்பட்ட பின்னும் அவனில் பாவ பழக்க வாசனை இருக்கும். அதனால் மேலும் பாவங்களை விரும்புவான் என்பது கருத்து. திருச்சிற்றம்பலம்.